ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। இந்த பிரகரண கிரந்தம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் ரீகேப் பண்றேன். ஆத்மா அனாத்ம விவேகத்தை பற்றினது. சீயர் சீல். ஆத்மாங்கிறது சீயர், அனாத்மாங்கிறது சீல். சீயர்னா என்ன? பார்ப்பவர். சீனுங்கிறது பார்க்கப்படுவது. சீனுன்னா சீன் போடுறாங்க, அந்த சீன்ல சீன் பார்ப்பது, SEEN சீன். இங்க சீயர் திருக் ஆத்மா, சீனுங்கிறது திருஷ்யம் அனாத்மா. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், அகம் புத்தி ஐ சென்ஸ் அண்ட் இதம் புத்தி. அகம் புத்திங்கிறது ஐ ஆத்மா, இதம் புத்திங்கிறது அனாத்மா. என்னை விட்டு வேற எதுவாக இருந்தாலும் மற்ற எல்லாமே இதம். அகம் புத்தி இதம் புத்தி. இதை பற்றின விவேகம். விவேகம்னா பிரித்து பார்க்கின்ற பக்தி, டிஸ்கிரிமினேஷன். எல்லாருக்குமே பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு. யாருக்குமே இது புதுசா இருக்கும் விவேகத்தை பத்தி இப்பதான் பேசுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. விவேகம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த விவேகம் இருக்கிறதுனால்தான் நம்மளுடைய வியாபாரமே நடக்கிறது. இல்லாட்டி வியாபாரம் கூட ரொம்ப கஷ்டம். டெய்லி விவேகம் யூஸ் பண்ணிதான், டிஸ்கிரிமினேஷன் யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம். கழுதை எது, குதிரை எது, லாரி எது, கார் எது எல்லாம் தெரியறது நமக்கு. பிரித்து பார்க்கிறோம் எல்லாமே. ஸோ விவேகம்ங்கிறது புது விஷயம் இல்லை. ஆனா எதுல லௌகிக விஷயத்துல விவேகம் எல்லாருக்குமே இருக்கு. பட் லௌகிகத்திலயும் சிலருக்கு இல்லை. அதனால நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அது வேற விஷயம். ஆனா விவேகம்னு நம்ம இங்க சொல்றது வியாபாரத்தை பத்தின விவேகத்தை பத்தி இல்ல, வியாபாரிக்கத்துக்கும் பாரமார்த்திகமாக இருக்கின்ற வஸ்துவுக்கும் இருக்கின்ற விவேகம். வியாபாரிக்கம்ங்கிறது இந்த பிரபஞ்சம், பாரமார்த்திகம்ங்கிறது பிரம்மன் ஆத்மா. அதை பத்தினது அந்த நமக்கு விவேகம் இல்லை. சத்தியம் எது, மித்யா எது அப்படிங்கிற பத்தின அந்த விவேகம் இல்லை. அந்த விவேகத்துல ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்காக தான் இந்த பிரகரண கிரந்தம். உபனிஷத் அதை பத்தி தான் பேசுறது. ஆனாலும் இதை தனியா பேசணும் அப்படின்னு பெரியவா இந்த புக்கை எழுதியிருக்கார். யாருக்கு கேட்டார்? செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், என்னை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு வேண்டியது இந்த விவேகம். என்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளுதுன்னா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். நானும் பகவானும் வேற இல்லை சொருப்பத்தால அந்த சொரூப ஞானத்துக்கு முதல் படியாக இந்த விவேகம் வேணும். எல்லாரும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் யூ நோ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலி இது சொல்றது ஃபர்ஸ்ட் யூ நோ யுவர் செல்ஃப், நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் செல்ஃப்ங்கிறது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்றோம்? வியாபாரிக ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்றோம். அப்பனா என்ன? உன்னுடைய சக்தி என்ன, உன்னுடைய வீக்னஸ் என்ன, பலம் தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய the areas where you are to improve அது தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய செல்ஃப் ஒர்த் என்ன தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய எமோஷனல் மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு வியாபாரிக்கும் ஸ்மூதா நடக்கிறது. நம்ம எப்போ நம்மளை மாத்திக்கணும், எப்போ நம்ம ஒதுங்கணும், எங்க இன்வால்வ் ஆகணும், ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி எனக்கு எவ்வளவு வேணும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிலேட்டிவ்லி இது பீஸ்ஃபுல் பர்சன், ஒரு சாந்தம் இருக்கு.
இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டதா இருக்குன்னா காரிய கரண சங்காதத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்ற knowing oneself. இது சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் வே ஆஃப் நோயிங் yourself. அதுவும் ரிலேட்டிவ், அதுவும் விதின் சம்சாரா உன்னை பத்தி நீ அறிந்து கொள். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் சொல்றாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு உன்னை அறிய வேண்டி இருக்கிறது. ஆனா இப்ப நம்ம சொல்றது போராட்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், போராடின்னு இருக்கணும் அந்த உலகத்துல. ஏன் இந்த போராட்டம்? இப்ப நான் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுக்கல, இதுதான் வாழ்க்கையா, போராடின்னு இருக்கிறது தான் வாழ்க்கையா? போது இல்லப்பா, இதை யோசிச்சு பாரு, பிரிச்சு பாரு, சரியா பாரு அப்படின்னு சொல்லி ஆத்மானாத்ம விவேகத்தை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப இது யாருக்கு இந்த ஆத்மானாத்ம விவேகம்? யாருக்காகனா only for the one who wants to be free from samsara. இந்த சம்சாரம் போறோம், எனக்கு இந்த பிறப்பு இறப்பு பண்ணதே பண்ணிட்டு இருக்கோம், பார்த்தால இருந்து இதே பண்றோம், பிறந்ததுல இருந்து இதே பண்ணிக்கிறோம், இறந்து போனாலும் திரும்பி பிறந்து மறுபடியும் இதே பண்ண போறோம். எத்தனை பாஸ்ட் லைஃப், எத்தனை ஃபியூச்சர் லைஃப் திரும்ப பண்ணதே பண்ணிட்டு இருக்கோமே. புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம், எவ்வளோ நாள் இப்படி பண்றது? இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விவேகம் அவசியம். அது இருந்தாதான் அடுத்து என்ன வாழ்க்கை அப்படின்னு உட்கார்ந்துருந்தா பத்தாது. ஆத்மா அனாத்ம விவேகம் இருந்தாலும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட முடியாது. இதுக்கு என்ன வேணும்? முக்கியமா ஃப்ரீவில் வேணும். எபிலிட்டி டு சூஸ் சொல்றோம்னா ஃப்ரீவில் சொல்றோம். மனுஷனுக்கு இருக்கு, மற்ற மிருகங்களுக்கும் எந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு சக்தி ஃப்ரீவில், தேர்வு செய்கின்ற ஒரு சக்தி. நம்ம என்ன நினைக்கிறோம், தேர்வு செய்கின்ற சக்தி ஃப்ரீவில்ங்கிறது காஃபி குடிக்கலாமா, டீ குடிக்கலாமா, 2 சாய்ஸ். பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, சாய்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் அல்ல ஃப்ரீவில். ஃப்ரீவில் எதுக்காக மனுஷனுக்கு கொடுத்துருக்குன்னா மோட்சத்தை சூஸ் பண்றதுக்கு தான் மெயினா ஃப்ரீவில் வேண்டியது. அந்த மோட்சத்தை செலக்ட் பண்ணணும், அந்த பத்தி பண்ணணும் மோட்சத்தை அப்படின்னா தர்மம் இருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே தார்மிகமான ஒரு வாழ்க்கை, ஈஸ்வரார்ப்பண புத்தி, இதெல்லாம் தான் செலக்ட் பண்றது. Free will is complete when you surrender to the Lord. Surrendering to the Lord தான் அவ்வளோ free will வேண்டியது. சரியா? மற்றதெல்லாம் கூட எல்லாராலையும் முடியாத விஷயம். உண்மையாவே உங்க free will எங்க தெரியாதுன்னா prayer, the ability to pray. I choose to pray now. இந்த க்ஷணம் உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு இஷ்டம், அந்த நேரத்திலையும் you choose to pray. அங்கதான் free will இருக்கு. You want to be a victim or you want to pray and gain strength, be strong. You want to be the master of the situation or you want to be the victim of the situation. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த சாய்ஸ் மறுபடியும் அங்க இருக்கு. அங்கதான் மெயினா நம்ம இந்த சாய்ஸ் முடிய வேண்டியது. Free will is for those situations. அப்புறம் free will ஸ்ரத்தா in having ஸ்ரத்தா in வேதத்திலையும் சாஸ்திரத்திலையும் ஈஸ்வரத்திலையும் குருவிடமும் குரு பரம்பராவிலையும் சனாத்தன தர்மத்திலையும் ஸ்ரத்தை இருக்கிறது. அங்க ஃப்ரீ வில். ஸோ இந்த ஃப்ரீ வில்ங்கிறது இருக்கும்போதுதான் விவேகா, திருஷ்ய விவேகம். அப்பதான் அந்த பார்க்கணும் அப்படின்னு முடிவு வைக்கிறோம், சூஸ் பண்றோம். சரி, விவேகம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, திருஷ்ய விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகம், இதம் புத்தி அகம் புத்தி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நான் இல்லப்பா, இதெல்லாம் என்னோட தேகம் மனசு எல்லாமே நான் இல்ல, தெரியும் எல்லாம் தெரியும். அப்ப அதோட முமுட்சி ஆயிடுவோம்னா இல்ல. விவேகம் மட்டும் இருந்தால் பத்தாது. விவேக புத்தி does not make one முமுட்சு. முமுட்சுக்கு விவேக புத்தி ஆரம்பத்துல வேணும். விவேக புத்தி இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் முமுட்சுவாகவோ ஜிக்ஞாசுவாகவோ ஆகிவிட முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் விவேகத்துல ஒரு கிளாரிட்டி வருது. ஆனா அந்த கிளாரிட்டி யூ ஹேவ் டு ஹோல்ட் ஆன் டு தட் கிளாரிட்டி. இல்ல எனக்கு புரிஞ்சிச்சுதான், நெருப்புக்குள்ள கையை விட்டா சொல்லும் பெரிய இருக்கு. திரும்ப திரும்ப போய் அதுக்குள்ள கையை விட்டுட்டே இருக்கா, தெரியும் நீ ஒன்னும் எனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பின்ன ஏன் நெருப்புக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கேன்னா போறோம், சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க, குத்தம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம தவறே யாராவது எனக்கு எல்லாம் தெரிந்தாலும் சில சமயம் நான் அந்த ஞானம் எனக்கு அந்த கிளாரிட்டியை நான் கெட்டியா பிடிக்கிறது இல்லை. பிடிச்சு பார்க்கறேன். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் நல்லா தெரியுமே, அதை படிச்சுட்டே தான் நான் பிடிச்சி அதை ஊதிட்டு இருக்கேன். ஜங்க் ஃபுட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் நல்லா தெரியுமே, ஆனாலும் அதை சாப்பிடுறேன். நல்லா ருச்சியா இருக்கு, என்னுடைய கவனம் வேற எதுலயோ இருக்கு, எனக்கு அதுல ருச்சி இருக்கு, அந்த ருச்சி என்னை விட்டு போகல. ஆனா விவேகத்துக்கு அப்புறம் வைராகியம்ங்கிறது ஒண்ணு வேணும். வைராகியம்ங்கிறது என்ன? ராகசிய பாவம் அபாவம், பாவம் ராகசிய அபாவம், absence of longing, not desire. டிசைருங்கிறது ஹெல்தி தான், நம்ம சொன்னா இச்சா சக்திங்கிறது ஹெல்தியான விஷயம். பட் அந்த லாங்கிங் இருக்குல்ல, அதை நினைச்சாலே எச்சுங்கிறது, அது நினைச்சாலே இருக்கு, வாசனை வந்தாலே ஓடணும் போல இருக்கு அதை தேடின்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த லாங்கிங். அது இல்லாமல் இருக்க முடியவில்லை. அது என்னவான்னு கூப்பிடுறது. நான் போக மாட்டேன்னு தான் சொல்றேன், ஆனா அது கூப்பிடுறது, ஐஸ்கிரீம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி இந்த ராகம் இருக்கு. அந்த வைராகியம் ரொம்ப முக்கியம். விவேகத்துக்கு அப்புறம் வைராகியம் இருந்தால்தான் அனுகூலமாகும். ஆனாலும் விவேகமே பெரிய விஷயம். ஸோ ஏன் எனக்கு இந்த விவேகத்தை பிடிச்சிட்டு இருக்க முடியலன்னா இந்த ராகம் தான், இந்த லாங்கிங் இருக்கிறதுனாலதான் அது இருக்கு. இப்போ விவேகத்தை பார்க்கணும், பரவாயில்ல, இந்த பிரகரண கிரந்தம் அதனாலதான் இட்ஸ் நாட் கம்ப்ளீட். மறுபடியும் விவேகத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், அதனால இட் இஸ் நாட் கம்ப்ளீட் இன் இட்செல்ஃப். அதுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ப்ரிலிமினரி எஃபர்ட்டை பத்தி பேசுறது, பிரயத்தனம் எடுக்கணும் இல்லையா. மோட்சம் வேணும்னா அதுக்கு சில பிரயத்தனங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அதுல இதுவும் ஒரு பெரிய விஷயம். ஆத்மாவை தெரிந்து கொள்ளணும், நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டா பிரயத்தனம் வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது இட்ஸ் நாட் ஆப்ஜெக்டிஃபைட். அது என்னது, என்ன பொருள் அப்படின்னு சொல்ற விஷயம் அல்ல, ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அதனால அந்த சூக்ஷ்மமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ஒரு ப்ரிப்பரேஷன் வேண்டியிருக்கு. அந்த ப்ரிப்பரேஷன் இது. முதல் ஸ்லோகத்துல சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு, ஆத்மா இது, அது திக், அது விஷயம் அல்ல, அது சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சங்கிரக ஸ்லோகத்துல ரூபம் திருஷ்யம் யோசனம் தத்துவ தத்ருஷ்யம் தத்துமானசம் திருஷ்யாதி வித்யாக சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு, ரூபம் பார்க்கப்படுகிறது, கண்கள் பார்க்கின்றன. அப்போ கண்கள் ஆத்மாவாக இருக்கிறது, ஏகமாக இருந்து கண்கள் ஆத்மாவாக இருக்கிறது, அதெல்லாம் பார்க்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, தத்ருஷ்யம் திருக்கு மானசம், கண்களும் பார்க்கப்படுகின்றன. இதனால் மனதால் பார்க்கப்படுகிறது. அப்ப கண்கள் திருஷ்யமாகி மனம் திருக்காகிறது. அப்புறம் என்ன சொன்னா, திருஷ்யாவா ஜீவிருத்தையா, இல்ல மனசும் பார்க்கப்படுகிறது. அப்போ மனசை யார் பார்க்கிறா, சாட்சியேவ திருக், அந்த சாட்சி தான் பார்க்கிறது. ரூபம் ஆகாரம் பார்க்கப்படுகிறது, அப்புறம் கண்கள் பார்க்கப்படுகிறது, மனமும் பார்க்கப்படுகிறது, சாட்சி சைத்தன்யம் பார்க்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கப்படுகிறது வரல, பார்க்கிறதோட நின்று போச்சு. இந்த சைத்தன்யம் ஏன் சாட்சி சைத்தன்யம்னு சொல்றோங்கிறதையும் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். வித்தியாசம், சைத்தன்யம்ங்கிறது எங்கும் நிறைந்திருக்குது, ஆல் பர்வேடிங். ஆனால் இந்த சாட்சி சைத்தன்யம்னு சொல்றதுக்கு காரணம், எப்படி ஆகாசம் எல்லா இடத்துக்கும் இருந்தாலும் ஒரு கடத்துக்குள்ள கண்டிஷன் பை கட்டம் இல்லையா, கடத்துக்குள் இருக்கிற மாதிரி இன்னும் அந்த கட்டம் அந்த ஆகாசத்தை தன் வசத்துல உள்ள அடக்கி வச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உள்ள அடங்கி இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆகாசம், அந்த ஸ்பேஸ், அது கண்டிஷன்டு ஆகாசம்.
அதே மாதிரி தேகத்துக்குள்ள மனுஷ சரீரத்துக்குள்ள மிருக சரீரத்துல இல்லையானா இருக்கு. ஆனா இப்ப நம்ம மனுஷாதானே அதை படிக்க முடியும். அதனால மனுஷ சரீரத்துக்குள்ள உள்ள மீன்ஸ் நாட் லொகேட்டட். மனுஷ சரீரத்தால் கடத்தில் எப்படி ஆகாசம் கண்டிஷன்டா இருக்கிற மாதிரி இருக்கிறதோ மாதிரி இருக்கிறதோ அதே போல எங்கும் நிறைந்திருக்கும் இந்த சைத்தன்யம் இந்த தேகத்துல கண்டிஷன்டாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தெரியாது. அதனால அது சாட்சி சைத்தன்யம்னு பேர். அவ்வளவுதான், ஒரு காரணத்தால ஏற்பட்ட பெயர் தானே தவிர உண்மையாவே ஏதோ அங்க சாட்சி தனியா உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லை. அப்புறம் நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தோம்? சாட்சி துர்கேவ நது திருஷ்யதே. சாட்சி சைத்தன்யம் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு பொழுதும் பார்க்கப்படுவது அல்ல. It is never Drishyam. It is always the seer, the Drik, always the subject, never ever the object. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணினோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணினோம். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் அப்படிங்கிறத என்னன்னு, வாட் டஸ் த லோச்சனம் சி? கண்கள் எதை பார்க்கின்றன? நீலபீத சூர சூக்ஷ்ம தீர்காதி நானாவிதானி ரூபாணி பஷ்யேத் லோச்சனம் ஏகதா. நீலபீடம் போன்ற கலர், அப்புறம் அந்த கலருடைய ஷேட், அப்புறம் சின்னது பெருசு, நெட்ட, நானாவிதானி, இதெல்லாம் பலவாக இருக்கிறது மட்டுமில்ல, விதமாகவும் இருக்கின்றன. நம் கண்களால் பார்க்கப்படுகின்ற விஷயம் பல அப்படின்னு மட்டும் இல்லாமல் விதமாகவும் இருக்கின்றன, பல விதங்கள் இருக்கு. ஆனால் பார்க்கப்படுகின்ற கண்கள் ஏகதா பஷ்யே, கண்கள் மாறுவதில்லை. கண்களால் பார்க்கப்படுகின்ற விஷயங்கள் மாறினாலும் கண்கள் மாறுவதல்ல. திருஷ்யம்தான் பல, திருக் எப்பொழுதும் ஒன்றுதான். ஒரு இரண்டாவதா என்ன பார்த்தோம்? தத்ருஷ்யம் திருஷ்யமானசம். கண்கள் பார்க்கப்படுகின்றன, ஆனால் மனம் பார்க்கிறது. மனம் எதை பார்க்கிறது? கண்களுடைய தர்மத்தை பார்க்கிறது. ஆந்தியம் ஆந்திய பசுத்வேஷு நேத்திர தர்மேஷு ஏகதா சங்கல்பயேன் மனஹ ஸ்தோத்ர பிரவாதோ யோஜ்யதாம். இதம் ஆந்தியம் குருட்டுத்தன்மை, பிளைண்ட்னஸ். மாந்தியம் டல்னஸ், மந்தமா பார்க்கறது. மந்தமா கண்ணு பார்க்கறது, நம்ம பார்க்கறது கண்ணு மந்தமா பார்க்கறது. பட்டுத்துவம், ஷார்ப்னஸ், கிளாரிட்டி, பழுது கண்ணு. இந்த தர்மங்கள் கண்களுக்கு இருக்கின்றன. நேத்திர தர்மம், நேத்திர தர்மம். இது மனம் பார்க்கிறது. மனம் எப்படி பார்க்கிறது? மனம் கண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த தர்மங்கள் மனதை பாதிப்பது இல்லை. அதனால் மனம் மாறுறதில்லை. கண்ணுதான் தெரியலையே தவிர மைண்ட் டல் ஆறதில்லை, ஆந்தியம் ஆறதில்லை. மனசுக்கு ஆந்தியம் இல்லை, மாந்தியம் இல்லை, பட்டுத்துவமும் இல்லை. அதே மாதிரி மற்ற இந்திரியங்களுக்கும் வித்யதான் பக்காதோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். மற்ற இந்திரியங்களுக்கும் இதே ஆந்தியம் ஆந்தியம் பட்டுத்துவம் தான் இருக்கு. காது ஷார்ப்பா கேட்கறது, மந்தமா கேட்கறது, இதமா இருக்கிறத ஏகதா சங்கல்பையே மனமா. மனம் எதற்கும் மாறுவதில்லை, மனம் ஒன்றுதான். ஆனால் கண்களுடைய தர்மம் பலவாக இருந்து அந்த பல தர்மங்களை கண்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மாறும் பொழுது அதை மனம் பார்க்கிறது. The mind is the witness of all these changes. அப்ப மனசு சாட்சியாக இருக்கு. மனது சாட்சியாக இருந்து எல்லா மற்றத்தையும் பார்க்கிறது. ஆனால் அந்த சாட்சி மாறுவதல்ல, மனம் மாறுவது இல்லை. அப்புறம் மனசுதான் ஆத்மாவா அப்படின்னா திருஷ்யாக தீவிரத்தையாக மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், திருஷ்டினா தாட். அந்த தாட்ஸ் எல்லாம் திருஷ்யாக பார்க்கப்படுகின்றது. மனமும் பார்க்கப்படுகிறது. எதனால் பார்க்கப்படுகிறது? சாட்சி சைத்தன்யத்தால் பார்க்கப்படுகிறது. அப்ப மனசு திருஷ்யம் ஆயிடுச்சு, சாட்சி சைத்தன்யம் திருஷ்டாக இருக்கிறது.
மனசு அனாத்மா ஆகி சாட்சி சைத்தன்யம் ஆத்மா. அந்த மனசு திருஷ்யம் அப்படின்னா சாட்சி சைத்தன்யம் என்றால் அந்த சாட்சி சைத்தன்யம் எதை பார்க்கிறது? மனதுல மனசினுடைய தர்மம் என்ன? காமமா, சங்கல்பா, சந்தேகா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, ஸ்மிருதி, இத்தரே, தீஹி, தீஹி, தீஹி இत्येवमानि भासयत्येकदा. காமமா இச்சை, டிசையர், சங்கல்பம், ஒரு தடவை இச்சை ஏற்பட்டால் அது எனக்கு வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்றோம் இல்லையா, டிசைட் பண்றோம் இல்லையா, அது சங்கல்பம். பூஜை பண்ணும்போது பண்றோமே அந்த சங்கல்பமும் அதுதான். ஒரு இச்சை ஏற்பட்டு அந்த இச்சைக்காக நான் செய்கின்ற ஒரு காரியம் சங்கல்பா. அப்புறம் சந்தேகம், மனசுல சந்தேகம் இருக்கு, விகல்பம், சம்சயம், கன்ஃபியூஷன், மனசு அலைகாஞ்சுட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை. ஸ்ரத்தா, ஸ்ரத்தா இருக்கு, அஸ்ரத்தா இருக்கு. ஸ்ரத்தானா நம்பிக்கை, அஸ்ரத்தைனா நம்பிக்கை இன்மை, இதுவும் போயிட்டு போயிட்டு வருது. நிதி, கான்பிடன்ஸ், கரேஜ், திடீர்னு தைரியமா இருக்கும், திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு கோவமா இருக்கும், திடீர்னு என்னமோ ஆயிடுறோம், ரொம்ப கான்பிடென்டா இருக்கும், அப்புறம் பயமே இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கின்ற லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், ஃபியர், ரெடியா இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க. ஆரம்பிச்சு அப்புறம் என்ன இருக்கு, காத்து போன மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம். அப்புறம் ரீஹி, லஜ்ஜா, ஒரு ஷைனஸ், வெட்கம், தீஹி, இன்டெலிஜென்ஸ், பிரைட்னஸ், தீஹி, பயம், இப்படியாக பலவிதமான நிறைய மூட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு, கண்டிஷன்ஸ் ஆஃப் தி மைண்ட் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான இருக்கிறது மட்டும் இந்த லிஸ்ட் போட்டுப்பாங்க. இதெல்லாம் என்ன தர்மம்? மனதினுடைய தர்மங்கள். அதுவும் நானா விதானி. கீப் சேஞ்சிங். எப்பவுமே பயத்துல இருக்கோமா என்ன? எப்பவுமே பயம் இருக்கிறதுல தைரியமாவும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், வெட்கப்பட்டும் இருக்கும், ஜாலியா இருக்கும், ஷியா இருக்கும், எல்லாம் மாறி மாறிதான் வருது. ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ், மனதினுடைய இந்த தர்மங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது. மாறுகின்ற இந்த தர்மத்தை பிரகாசிக்க வைக்கிறது எது? பாஸ்யதி ஏகதா சிதி. பிரைட்டன், லைட்டனர், பிரகாசிக்க வைக்கிறது, வெளிச்சப்படுத்தி காட்டுவது. பாஸ்யதி சிதிஹி, சிதிங்கிறது சாட்சி சைத்தன்யம். இந்த சாட்சி சைத்தன்யம் ஏகதா, ஒன்றாக இருந்து அது மாறாமல், சாட்சி மாறுவது இல்லை, சாட்சி மாறாமல் இருந்தால்தான் அதுக்கு பேர் சாட்சி. ஏகதா பாசயதே, ஏகதா ஒன்றாக இருந்து மாறாமல் இருந்து. இரண்டாவதாகவும் இருக்கக்கூடாது, நான் டியூவல் அண்ட் நான் சேஞ்சிங். இப்படியாக இருந்து சாட்சி சைத்தன்யம் திருக்காக இருக்கிறது. கோர்ட்ல சாட்சி கூப்பிடுன்னு சொல்றோம் இல்லையா, அது சாட்சிங்கிறவன் யாரு? நடந்ததை பார்த்து கொண்டு இருப்பவன். தான் மாறாமல் தான் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு என்னென்ன நடக்கிறதோ அதையெல்லாம் பார்ப்பவனுக்கு பேரு சாட்சி. அவனும் மாறிண்டே இருந்தான்னா, அப்பப்போ கண்ணை மூடுறான், அப்பப்போ தூங்குறான், செக்யூரிட்டி மாதிரி வாசல்ல செக்யூரிட்டி வச்சு எல்லாம் பார்த்துக்கோனா அவன் அப்பப்போ தூங்குறான், அப்பப்போ சிகரெட் குடிச்சு போயிடுறான். அப்போ யார் வந்தா போனான்னு அவனுக்கு தெரியாது. செக்யூரிட்டி இருக்கும் மேடம் கெட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி போயிட்டு போயிட்டு வந்தா செக்யூரிட்டி கனாட் பி எ சாட்சி. சாட்சினா அங்கேயே இருக்கணும். மூவிங் மீன்ஸ் மனுஷன் வேணா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகலாம். சாட்சி சைத்தன்யம் எங்க போகும்? எங்கும் நிறைந்திருக்கும் சாட்சி சைத்தன்யம். போறதுக்கு இடம் இல்லை, பாவம், அது எங்கேயும் போக முடியாது. போக்கிடம் இல்லாத அந்த சாட்சி சைத்தன்யம் எங்கேயும் போவதில்லை, எங்கேயும் அங்கேதான் இருக்கு, ஆனா மாறாமல் இருக்கிறது. இந்த சங்கல்பா, விகல்பா, நீஹி, தீஹி எல்லாம் யாருக்கு? இல்ல யாருக்கு இதெல்லாம்?
மனசுக்கா ஆத்மாவுக்கா? ஃபார் ஆத்மா. ஆத்மாவுக்காக இருந்தால் ஆத்மா இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆயிடும். ஆத்மாவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது மாதிரி ரூபம் லட்சணம் மனநா மாதிரி ஆத்மாவும் மாறுவதாக ஆகிவிடும். ஏன்னா அந்த ஃப்ளோ அப்படிதானே இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே ரூபம் லட்சணம் இருக்கு. திருஷ்யம், அப்புறம் ஜீவிஷயா மறுபடியும் திருஷ்யம். அதே ஃப்ளோல சாட்சியம் திருஷ்யம் அடுத்து நெக்ஸ்ட் எத்தனை வரப்போகுது அப்படின்னு தோணும். அந்த ஃப்ளோல அப்படியே வரும்னு தோணும். அதனாலதான் அந்த கிளாரிஃபை ஃபோர்த் சென்டென்ஸ்ல என்ன சொல்றது? சாட்சி திருகேவ நது திருஷ்யத்தை நது திருஷ்யத்தை திருஷ்யேவ. அந்த ஏவான்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது எப்பவுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் இதுதான் வேதாந்தத்தை முழுக்க முழுக்க இந்த ஏவ. எத்தனை உபனிஷத் படித்தாலும் ஏவ அப்படிங்கிறது இருக்கும். ஆல்வேஸ் கிளியர். அடுத்த நானா விதானி தர்மானி எல்லாம் கிடையாது. சாட்சி பேசுறதுக்கு நானா விதானி அதுக்கு கிடையாது. இந்த சங்கல்ப விகல்ப ஸ்ரத்தாலாம் ஆத்மாவுக்கு இல்லை. அது யாருக்கு? ஜீவாத்மா. நான் பயப்படுகிறேன், நான் குழப்பத்தில் இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் ஏன் செய்வேன் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த நான் கர்த்தா, செய்பவன் கர்த்தா. ஒரு காரியத்தை செய்பவன் கர்த்தா. உடம்பால் செய்கிற காரியம் மட்டுமல்ல, மனதால் செய்கின்ற காரியமும் கர்த்தாதான். மனசால நான் உனக்கு நினைக்கிறேன், நல்லது நினைக்கிறேங்கிறாங்கல்ல, அதனால பண்ண முடியலன்னா மனசால நீ நன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப மனசால நீங்க நன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் ஒரு கர்த்தா. யூ ஆர் திங்கிங் கர்மா. அதனால மனதால் செய்கின்ற நல்லது கெட்டதுக்கும் கர்ம பலனும் பாப புண்ணியம். மனசால அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு பாபம் உண்டு. மனசால நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாழ்க்கணும்னாலும் அதுக்கு புண்ணியம் உண்டு. மனதால் செய்கின்ற கர்மாவுக்கும் பாப புண்ணியம் உண்டு. அது கர்த்தாவாக இருந்து நான் அதை நினைக்கிறதுனால அகங்கிறது என்ன? அகங்கார. அகங்கார அப்படின்னா என்ன? அகம் கரோமி அப்படிங்கிற எண்ணம். ஈகோ. ஈகோன்னு நம்ம இந்த இங்கிலீஷ்ல எதுக்கு எடுத்தாலும் ஈகோ ப்ராப்ளம் அது ஈகோவே பாவம் நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஈகோ ப்ராப்ளம் சொல்லிடுவோம். அது வேண்டாம். இப்போ அகங்காரம்ங்கிறது நான் அப்படிங்கிற எண்ணம். நான் மற்ற எல்லாத்தையும் விட்டு வேறாக இருக்கிறேன். ஐ எம் யூனிக் அண்ட் ஸ்பெஷல் அண்ட் செப்பரேட் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது நான். இந்த நான் என்கின்றதும் ஒரு எண்ணம் தான். நான் என்று நான் என்னை பற்றி நினைக்கிறேன் இல்லையா, அது ஒரு எண்ணம், அதுவும் ஒரு தாட், அதுவும் ஒரு விருத்தி தான். அகங்காரா இஸ் ஆல்சோ மைண்ட். அதுவும் மைண்டோட சேர்ந்தது. அதனால ஸ்ரத்தாவான், சங்கல்பவான், விகல்பவான், பலவான், ஸ்ரீமான், மனவான். யாரிடத்தில் அது இருக்கிறதோ, யாரை சார்ந்து இருக்கிறதோ, யாரை சார்ந்து இருக்கிறது? அந்த ஜீவனை சார்ந்து இருக்கிறது. அகம் என்று நினைக்கிறானே, எனக்கு ஸ்ரத்தை இருக்கு என்று யார் ஒருவன் தன்னை நினைக்கிறானோ அவன் ஸ்ரத்தாவான். இந்த அகம்ங்கிறது எங்க பிளேஸ் பண்றோங்கிறது தான் பெரிய டிஃபரன்ஸ். ஓகே, லௌகீகத்துக்கும் வேதாந்தத்துக்கும் பாரமார்த்திகத்துக்கும் வியாபகாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஞானியும் நான் சொல்லிதான் பேசியாகும். ஞானி ஆயிட்டோங்கிறதுக்காக நான்கிற வார்த்தையை உபயோகிக்காமல் இருக்க முடியாது. அப்ப நான் என்று நான் எனக்கு சொல்லும் பொழுது நான் refers to the body mind sense complex-ஆ, அதாவது இந்த காரிய காரண சம்பாதா. நான் என்று என்னை பத்தி நான் சொல்லும்போது நான் இந்த தேகத்தை குறித்து சொல்றேனா, மனசை குறித்து சொல்றேனா, நான் எல்லாவற்றையும் விட்டு வேறாக இருப்பவனாக நான் என்ன நினைச்சு சொல்றேன்னா, அல்லது அந்த நான் அப்படிங்கிறது பிரம்மன், ஈஸ்வரன் அப்படிங்கிற நான் நினைச்சு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள்,
சரியா புரிய வைக்கணும்னா, ஒரு பாட், ஐ ஆம் a பாட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட், அந்த கடத்தினுடைய ஆகாரம், அந்த ரூபத்தை வச்சு நான் என்று சொல்லியிருக்கா, இந்த கிளே, நான் ஐ ஆம் பாட்னு சொல்லும்போது அந்த கிளேய மனசுல வச்சுன்னு சொல்றதா. எதை புரிஞ்சுட்டு அது சொல்றது, வேர் யூ பிளேஸ் த ஐ அப்படிங்கிறதுலதான் ஒரு ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ், ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் அதுதான். வேர் யூ பிளேஸ் தட் ஐ, the I is placed in the body mind sense complex, or the I is placed in Brahman, Ishvara, Swarupa, Atma. ஒரு தடவை கிருஷ்ணர் விருந்தாவனத்தை விட்டு மதுராக்கு போயாரு, தெரியும் இல்லையா அந்த கதை. அவர் விருந்தாவனத்துல சின்ன வயசு குழந்தையா இருக்கும்போது தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 10 வயசோ 12 வயசா தெரியல, மேக்சிமம் அந்த வயசுக்குள்ள அவர் மதுராவுக்கு போயிடுறாரு. அவர் விருந்தாவனத்தை விட்டு போனப்புறம் அங்க இருக்கிற கோபர்கள், கோபிகாஸ்திரிகள் எல்லாருக்கும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஒரு ஏக்கம் வருது. கிருஷ்ணன் இல்லையே, அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு. மதுராவுக்கு போகணும்னு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸையும் பேக் பண்ணிட்டு எல்லாரும் போறாங்க. நர்மதையை தாண்டி போகணும். அங்க போய் நின்னா நதி அப்படியே வெள்ள பெருக்கணிக்கு பயங்கரமா வெள்ளம் ஓடுது. அவளால கிராஸ் பண்ண முடியல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாக்குறா. கிராஸ் பண்ணி போனா ஆபத்தா இருக்கும் போல இருக்கே. ஆனா கிருஷ்ணரை பார்க்கணுமே, எல்லாம் ரெடியா வச்சிருக்கோமே, எல்லா வேலையும் விட்டுட்டு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டா. போக முடியல. சரின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்புற போது ஒரு மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. யாருன்னா வியாசர் உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து அது வியாசர் அப்படின்லாம் தெரியல. ஆனா யாரோ ஒரு பெரியவர் இருக்கார், அவரை நம்ம பார்க்கணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் பார்த்தாலே அந்த தேஜத்தை பார்க்கும்போதே அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்றார். அவர் அப்ப தியானத்துல இருக்கார், வெயிட் பண்றா. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணு பாக்குறாரு. என்ன ஏது எல்லாம் கேட்கிறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்கணும், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, என்னென்ன எடுத்துட்டு போறீங்க கிருஷ்ணருக்கு கேட்கிறாரு. போல சொல்றோம், இதெல்லாம் எடுத்துன்னு போறோம் கிருஷ்ணருக்காக அப்படின்னு. சரி அதெல்லாம் குடும்பம் நான் சாப்பிடணும் அப்படின்னு இவங்கெல்லாம் திரும்ப முடிக்கிறாங்க. என்னடா அது, நம்ம கிருஷ்ணருக்காக பண்ணியிருக்கோமே, இவர் வந்து கேட்கிறாரே, இவருக்கு நோன்னு சொல்ல முடியாது, மறுக்க கூடாது, பெரியவர் மகான் நல்கி இருக்கார், மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொடுக்குறா. வியாசர் எல்லாம் சாப்பிடுறாரு, நிறைய சாப்பிடுறாரு. எல்லாம் சாப்பிடல, நிறைய சாப்பிட்டு கொடுத்துறாரு. ஓகே ஓகே இதெல்லாம் பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்புறம் கவலைப்படாதீங்க, நான் உங்களை நதியை தாண்டி போய் கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு உபகாரம் பண்றேன், என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி அங்க போறார். நதியை கடக்க எல்லாரும் அங்க ரெடியா நின்றுருக்க. வியாசர் சொல்ற, நான் இன்னைக்கு சாப்பிடல அப்படிங்கிறது, ரசத்துல இருக்கேன், உபவாசத்துல இருக்கேங்கிறது உண்மையாக இருந்தால் நதி விலகி இடம் கொடுக்கட்டும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்ற. உடனே வாழ்க்கை நதி விலகி இடம் கொடுத்தாரு. நமக்கு ஆச்சரியமா போச்சு. அதாவது நம்ம இதுக்குதானே நல்ல முஸ்லிம் எல்லாத்தையும் கபலீகரம் பண்றாரு, நம்மளால வாயத்திலிருந்து போரும் கூட சொல்ல முடியல, சாப்பிட்டுட்டு நான் சாப்பிடலன்னு சொல்றாரே அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறான். அப்புறம் அதுல என்ன, ஓகே அந்த கதை லாங் ஸ்டோரி மேட் ஷார்ட். காரணம் என்னன்னா, அவர் நான் என்று சொல்லும் போது இந்த காரியகரண சங்காதத்தை இருக்கவில்லை. அது நான் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மனை குறிக்கிறது. Where he places the I, அதான் எனக்கு சின்ன கதை. ஆனா இது இந்த கதையில where he places that I, நான் என்று சொல்லும் போது அதை எதை நினைத்து அவர் நான் என்று சொல்கிறார், எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றார் அப்படிங்கிறது இந்த கதையில நமக்கு தெரியுது. அப்கோர்ஸ் இவெல்லாம் அதுக்கப்புறம் அங்க போறா. அங்க போன அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து அதெல்லாம் எடுத்து கொடுக்குறா. கிருஷ்ணர் இல்ல, எனக்கு வயிறுலாம் ரொம்ப போச்சு, இப்பதானே சாப்பிட்டேங்கிறார். இப்ப வாழ்க்கைலாம் ஆச்சரியமா இருக்குங்கதான், நம்ம ஒண்ணுமே கொடுக்கணும்
நான் இப்பதானே சாப்பிட்டேன் இதெல்லாங்கிறாரு எப்படின்னா அப்பதான் அவர் புரியுது வியாசர் நான் என்று சொன்னது ஈஸ்வர சுரூபம் அந்நிய பக்தியால. இந்த பக்தின்னு சொல்லும் போது நான் வேறு ஈஸ்வரன் வேறு என்ற பக்தி அல்லாமல் நானும் ஈஸ்வரன் ஒன்று இருக்கத்தால் ஒன்று அப்படிங்கிற ஞானியாக அவர் இருக்கிறதுனால அவர் சாப்பிட்டாலும் பகவான் சாப்பிட்டாலும் ஒன்றுதான்ங்கிற மாதிரி இந்த கதையில அது சொல்லியிருக்காங்க. அகம்ங்கிறது அகங்காரம் அகம்ங்கிறது சொல்லிட்டுதான் இருக்கும். ஒரு ஞானியும் அகம்தான் சொல்வார். ஆனால் அவர் அகம் என்று சொல்லும்போது சாட்சி சைத்தன்யத்தை சொல்றார். இதுக்கு முன்னாடி ஏகதா ஏகதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டே இருந்தது. மனம் ஏகதா, கண்கள் ஏகதா அப்படின்னு, சாட்சி ஏகதா. இந்த ஏகதான கண்களையும் மனசையும் சொல்லும் போது இட் வாஸ் நாட் அப்சல்யூட். ஏன்னா அது ஏக்கம்னு நினைச்சோம், அதுக்கப்புறம் அது பலவாக இருக்கிறது. ஏன்னா கண்களுக்கு பல தர்மங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் மனசு ஏக்கம்னு நினைச்சோம், அப்புறம் மனசுக்கு பல தர்மங்கள் ஆயிடுச்சு. அது ஏக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப என்ன சொல்றோம்? ஏகம். அப்ப இந்த ஏக்கத்துக்கு என்ன அர்த்தம்? அத்விதீயம். ஏகமேவ அத்விதீயம், இரண்டாவதாக எதுவும் இல்லை. சாட்சி இஸ் தி சப்ஜெக்ட். இதுதான் சப்ஜெக்ட். இட் இஸ் நெவர் ஆப்ஜெக்டிவ். அது என்னால் பார்க்கப்படுகின்ற பொருட்படுத்த முடியாத ஒரு விஷயம். எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் இது? சப்ஜெக்ட் it is not subject to objectification. aham atmangranda enase aham idam buddhi aham buddhi idam aham buddhi rendu buddhi aham என்று நான் சொல்லும்போது நான் இது வரைக்கும் தேகத்தை சொன்னேன், அதுக்கப்புறம் மனசு சொன்னேன், அப்புறம் புத்தியை சொன்னேன், அப்புறம் சித்து அகங்காரம் எல்லாத்தையும் தாண்டி உண்மையான சப்ஜெக்ட் எதுன்னா ஆத்மா. ஐ ஆம் தி விட்னஸ். நான் தான் இது எல்லாவற்றையும் நான் தான் இது எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறேன். இந்த சாட்சியாக இருக்கின்றதான் உண்மையான சப்ஜெக்ட். ஐ அப்படிங்கிறது அதுதான். what sort of I is this? What sort of subject am I? Subject is not subject to objectification later. மாற்றத்துக்கு உட்படாது. ஏன்னா சப்ஜெக்டே ஆப்ஜெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா சப்ஜெக்ட ஆப்ஜெக்டிஃபை பண்ணா அப்ப சப்ஜெக்ட் சேஞ்ச். மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை தான் என்னால பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா கண்கள் மட்டும் எடுத்துக்காதீங்க, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது சப்ஜெக்ட் இஸ் அண்டர்ஸ்டுட். இது சப்ஜெக்ட் ஆத்மா. ஆத்மாதான் சப்ஜெக்ட். and it is subject to understanding தான், not objectification. ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், ஆனால் இது என்று தெரிந்து கொள்ள முடியாது. லேட் இப்போதைக்கு அகம் புத்தி இதம் புத்தி ஆத்மா அனாத்மா அப்படின்னு பிரிக்கிறோம். அப்புறம் லேட்டர் உபநிஷத்து சொன்னோம், ஆத்மான தனியா ஒண்ணும் இல்லை, அனாத்மானும் தனியா எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அதே சைத்தன்யம் தான், இரண்டாக எதுவுமே இல்லை அப்படின்றது லேட்டரான உபநிஷத்து எல்லாம். இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் இருக்கே, சாட்சி துர்கேவனத்து திருஷ்யத்தே, இந்த சாட்சிங்கிற வார்த்தை 2 சென்டென்ஸோட போகணும். திருஷ்யாக தீவிருஷ்டயா சாட்சி துர்கேவ, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். சாட்சி துர்கேவ நது திருஷ்யத்தே, இது 4வது ஸ்டேட்மெண்ட். இந்த சாட்சி 2 பக்கமும் போகும். இதுதான் 5வது வருஷத்துல இப்போ எடுத்து சொல்ல போறாங்க. நோதேதி நாஸ்தமேதி ஏஷா ந விருத்தியாதி ந க்ஷயம் ஸ்வயம் விபாதி அத அந்யானி பாசையே சாதனம் ந உதேதி. நோதேதி ந உதேதி, உதிப்பது இல்லை. சாட்சி உதிப்பது இல்லை. ந உதேதி, இட் டஸ் நாட் ரைஸ்.
ந அஸ்தமேதி. அஸ்தம்னா தெரியும் இல்லையா, சூரியாஸ்தமனம். does not set. அஸ்தமாவது இல்லை. ஏன்னாதான் உதயத்தியே இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி அஸ்தமாகும்? ஏஷா, ஏஷானா ஏஷா ஸ்திதி ந விருத்திம் யாதி. விருத்திம்னா வளருவது. It grows, it does not grow. ந க்ஷயம் யாதி, அது அழிவதும் அல்ல. It is not subject to deterioration. ஸ்வயம் விபாதி, தானாகவே அது பிரகாசமாக இருக்கிறது. சாதனம் வினா, அது பிரகாசிக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை. வேற யாரும் வந்து அதை லைட் போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்வயம் விபாதி. ஸ்வயம் விபாதி மட்டும் இல்ல, தானே பிரைட்டா இருக்கிறது மட்டும் இல்ல, அஞ்ஞானி பாசையே, மற்றவற்றையும் எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கிறது. சாதனம் வினா, அதுக்கு சாதனம் தேவையில்லை. சாட்சி சைத்தன்யம் மட்டுமே இன்றினராக இருக்கிறது. பிரகாசமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அது அந்த சாட்சி சைத்தன்யம் மட்டுமே. நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எவ்ரிதிங் இட் இல்லைன்னு நம்ம எது சொல்றோம்? சூரியனை தான் சொல்றோம். சூரியனை பார்க்கும்போது சூரியா உதித்தி, சூரியன் உதிக்கிறார். அஸ்தமேசி, அஸ்தமனமாகுது சாயந்தரத்துல. விருத்திம் யாத்தி, காத்தால விரியும் போது நல்ல பிரைட் ப்ளசண்டா இருக்கு. அப்புறம் டைம் ஆக ஆக எப்படி இருக்கு? பிரைட்னஸ் வளர்ந்துட்டே போகுது. சாயந்தரம் ஆக ஆக என்ன இருக்கு? க்ஷயம் யாத்தி, பிரைட்னஸ் குறைஞ்சுட்டே வருது. சரியா? ஆனா இந்த சன் எப்படி இருக்கு? சூரியன் செல்ஃப் இலுமினிங்கா இருக்கு. ஸ்வயம் விபாதி. சூரியனுக்கு வேற வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியதில்லை. இந்த சூரியன் இருக்கிறது, இந்த டாக்டர் கொண்டான்னு யாரும் சொல்றதில்லை. சூரியனை பார்ப்பதற்கு வேறு ஒளி தேவையில்லை. ஸ்வயம் விபாதி. அஞ்ஞானி பாசையே, இந்த உலகத்தையே பிரகாசிக்க வைக்கும் சூரியன் தான். சாதனம் வேணா, வேற எந்த சாதனமும் அதுக்கு தேவையில்லை. தானாகவே எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கிறது. இந்த ஸ்லோகத்தை கேட்டா கொஞ்சம் சூரியனை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உதேதி, அஸ்தமேதி, யாத்தி, க்ஷயம் யாத்தி, அதுலயே அடிபட்டு போச்சு. அல்ல சூரியனாக இருக்க முடியாது. சாட்சி எப்படி? ந உதேதி ந அஸ்தமேதி ந விருத்தி யாதி ந க்ஷயம் யாதி. இதுதான் சாட்சி சைத்தன்யத்துடைய ரூபம். இல்ல நான் சன் தான் நினைச்சேன்னு சொன்னாலும் கூட இந்த சன் இஸ் ஆப்ஜெக்டிஃபைட், கண்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ஒரு விஷயம்தான். அது பிரபஞ்சத்துல ஒரு பாகமாக இருக்கிறதுனால பிரபஞ்சத்தை என் கண்களால் நான் பார்த்து என்னால் ஆப்ஜெக்டிஃபை பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது சூரியனும் சேர்த்திதான். ஆனா இந்த ஸ்லோகம் சூரியனை பற்றி இல்லை. இந்த நேச்சர் ஆஃப் சைத்தன்யம், சைத்தன்யத்துடைய சுரூபத்தை சொல்கிறது. யாரால் சூரியனும் பிரகாசிக்கிறதோ, ஸ்வயம் விபாதியாக இருக்கின்ற அந்த சூரியனும் யாரால் இப்படி பிரகாசமாக இருக்கிறது? ஸ்வயம் விபாதியாக இருக்கின்ற அந்த ஆத்ம சைத்தன்யத்தால் மட்டுமே தான் சூரியனும் பிரகாசத்தை அடைந்திருக்கிறது. சூரியனுக்கும் பிரகாசத்தை கொடுப்பது அந்த சைத்தன்யம் தான். ஆரம்ப சைத்தன்யம் யூ illumine the sun. ஆத்மானா எங்கேயோ இருக்கு, இனிமேதான் வந்து இறங்க போறதுன்னு. You are that. You illumine the sun. You illumine darkness also. சூரியனும் உங்களால் தான் பிரகாசிக்கப்படுகிறது, இந்த ஆத்மாவால் தான் பிரகாசிக்கப்படுகிறது. நீங்கள் தான் இந்த சூரியனை பிரகாசிக்க வைக்கிறீர்கள். நீங்கள் தான் இருட்டையும் பிரகாசிக்க வைக்கிறீர்கள்.
வைக்கிறீர்கள். இருட்டை பிரகாசிக்க வைக்கிறதுனா என்ன? கண்ணை திறந்த லைட் வருதுன்னு அர்த்தம் இல்ல. இருட்டு என்று தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? வெளிச்சம் என்று நான் தெரிந்து கொள்கிறேன், அறிந்து கொள்கிறேன். அப்படின்னு என் புத்தியில தெரியறது இல்லையா? அது தெரிய வைப்பது எது? I objectify darkness, I objectify brightness, I objectify dullness. இந்த லோகத்தில் that is known to me, I remain in darkness. Darkness is பிரகாசமாக தெரிகிறது. Darkness is illuminated by you, the Atma, Akshivekam. வேதாந்தா இந்த நோட்டு உங்களை பத்தின சப்ஜெக்ட்ல நம்மளை பத்தி தான் பேசணும், யாரை பத்தியோ பேசல. It is talking about you. Who are you? You are the Sakshi Chaitanyam. You illumine the பிரபஞ்சம். நீங்க தான் இந்த பிரபஞ்சத்தை பிரகாசிக்க வைக்கிறீர்கள். நீங்க தான் இந்த கண்களை பிரகாசிக்க வைக்கிறீர்கள். நீங்க தான் சூரியனாக, சந்திரனாக, நட்சத்திரங்களாக, பிரபஞ்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த மனசையும் பிரகாசிக்க வைக்கிறீர்கள். Drg Drshya Viveka is about you. Helping you to know you. நம்முடைய லோக அனுபவம் என்ன? லோகத்தில் இருக்கிற அனுபவம் எல்லாமே நான் இன்னொன்றை தெரிந்து கொள்கிறேன் அப்படிங்கறத என்னுடைய அனுபவம். நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு வேறாக இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். காமன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே காமன் தான். யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை. உலகத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே என்னை விட்டு வேறாக ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சு கொள்கிறேன். அது பேர் தான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு முதல்ல தெரியல, இப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை பத்தின ஒரு அஜ்ஞானம் இருந்தது, இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த அஜ்ஞானம் இப்ப விலகி இருக்கு. இப்போ சாட்சி சைத்தன்யம் திருஷ்யம், இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருந்ததெல்லாம் என்ன? விஷயமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சாட்சி சைத்தன்யம் திருஷ்யமே இல்லையே. அது இந்திரியங்களுக்கு புலப்படாத ஒரு விஷயமாச்சே. அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்மளுடைய அனுபவம் இந்திரியங்களுக்கு புலப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுடைய அனுபவம். இந்திரியங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒருவேளை ஒரு சூக்ஷ்மமா இருக்குமோ, காற்று மாதிரி, ஆகாசம் மாதிரி. சூக்ஷ்மமா இருந்தா நமக்கு டக்குன்னு தெரியாது, டக்குன்னு வேணா தெரியாது. ஆனா நல்லா காத்தடிச்சா சிரிக்குதுன்னு தெரியுது, காத்தே அடிக்கலன்னா சிரிக்குதுன்னு தெரியுது, ஆகாசம் தெரியுது. ஐ நோ தட் இஸ் ஸ்பேஸ். ஸ்கின்ல தெரியுதே. ரவீந்திரியத்துக்கு சூக்ஷ்மமாக இருக்கின்ற அந்த காற்றும் தெரிய உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்திரியத்தால் உணரக்கூடிய ஒரு விஷயம் வஸ்து காற்று. அதே மாதிரிதான் ஆகாசம், கண்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயம். இது ஆகாசம், இது ஸ்பேஸ் அப்படின்னு எனக்கு தெரியாது. So all this is objectified by you. எதெல்லாம் உங்களால் பொருட்படுத்தப்படுகிறதோ, அப்ஜெக்டிஃபை ஆக்கப்படுகிறதோ, இதெல்லாம் அதோடைய சொரூபம் எப்படி இருக்கு? இது born in time. மரம் பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அப்புறம் வளருது. இல்ல இந்த மரம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுன்னு சொன்னா கூட, அப்ப நீங்க ஏதோ ஒரு ஜென்மத்துல அதை பார்த்துருக்கீங்க. For them, உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு it was born still. இல்லையா? it is உதேதி. அந்த 1000 வருஷம்னு நம்ம சொன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது இருக்கல. It was not there and it has come into existence. உதேதி. அஸ்தமேதி. நம்மளால் பார்க்கப்படுகின்ற எல்லா விஷயமும் அஸ்தமேதி. நம்மளால் பார்க்கப்படுகின்ற எல்லா விஷயமும் it grows. Growing means changing. Modification. மாறுகிறது. நம்மளால் பார்க்கப்படுகின்ற உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் க்ஷயம் யாத்தி, அழிந்து விடுகிறது. மாற்றத்துக்கு உட்பட்டு அழிந்து விடுகிறது. ஆனா ஆத்மா எப்படி? நான் அஸ்தமேதி, நான் உதேதி, நான் விருத்தி யாத்தி, நான் க்ஷயம் யாத்தி. நீங்க சப்ளும் இல்லைன்னு சொல்றீங்க, சூக்ஷ்மமும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி
வாங்க கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ் பேசிட்டு இருக்கோம். ஒரு பூவை பாக்குறோம், இல்லைன்னா ஒரு கட்டம் ஒரு பாட் பாக்குறோம். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை பத்தின ஒரு தாட், கரஸ்பாண்டிங் தாட் இருக்கு இல்லையா? லேப்டாப் பாக்குறீங்க, திஸ் இஸ் த லேப்டாப், திஸ் இஸ் த மொபைல். ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருளை பார்க்கும் போதே இது ஒரு லேப்டாப் அப்படின்னு தாட் இருக்கு இல்லையா? ஒரு தாட் ஃபார்ம்லயும் அது வருது. ஒரு எண்ணமாக மனதில் ஏற்படுகிறது, உதிக்கிறது, ஒரு எண்ணம் உதிக்கிறது, விருத்தியாக இருக்கிறது. ஏன்னா அந்த விருத்தியே இல்லைன்னா எதையும் பார்க்க முடியாது. When you see with your eyes, there has to be a corresponding thought. Otherwise you can't see or you can't hear. ஒரு சப்தம் ஏற்படுகிறதுன்னா இது இன்ன சப்தம் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு தாட் ஏற்படணும். Without a thought, you can't even perceive anything. You won't see anything. எதுவுமே ரெஜிஸ்டர் ஆக முடியாது. ஆனால்தான் கண்ணெதிர்க்கே ஒரு விஷயம் நடந்தாலும் நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா, மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா, கண்ணு பாக்குறது ஆனா மனசு அது பார்க்கல. அப்ப என்ன சீயிங் இட். The backing of the mind has to be there. மைண்டுங்கிறது இருந்து அங்க ஒரு தாட் ஏற்பட்டால்தான் அந்த பொருளையே நீங்க பார்த்ததாக அர்த்தமாகும். ஐயோ கண்ணு இருந்ததையே பார்க்கல, நேரா போய் செவுத்துல முட்டிட்டேன், வச்சுட்டே பார்க்கல. கிளாஸா, நான் கிளாஸ்ன்னு பார்க்கலப்பா, நேர கதவு நினைச்சு கம்முன்னு போய் வச்சுட்டேன். சிலது மிஸ்டேக்கன் இது வேற, பட் பேசிண்டே போய் டொம்முன்னு அடிச்சுக்கிறதெல்லாம் இருக்கேன். ஏன்னா பேச்சுல கவனம் இருக்கு, ஆனா இதுக்கு என்ன இருக்குங்கிறது மைண்டு அதுல இல்ல. கண்களால் பல இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் மூலமாக எத்தனையோ விஷயங்களை சைமல்டேனியஸா பாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா? நடந்து போறோம், கார்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங்ல ரோட பாக்குறீங்க, ரோடு சைடு பாக்குறோம், கார்ல இருக்கிற பாக்குறோம், சிக்னலையும் பாக்குறோம். சிக்னல் கரெக்டா இருக்குன்னா கூட வேற எவனாவது குத்த வரானாங்கிறதையும் பாக்குறோம். ஒரு நேரத்துல பல விஷயங்கள், வேற ஏதாவது சத்தம் கேட்கறதா, எல்லாத்தையும் பாக்குறோம் இல்லையா? ஹார்ன் அடிக்கிறானா எல்லாம். இந்த டிரைவிங் டைம்ல எல்லா இந்திரியங்களும் பயங்கரமா வேலை பார்க்கறது ஆக்சுவலா. பட் இட் லுக்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் சைமல்டேனியஸ்லி இல்லையா? திருச்சியே கேட்கிறோம், திருச்சியே ஃபீல் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட் டசன்ட் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி. ரோட பார்க்கும்போது ரோடு இஸ் வேக்கண்ட், அது ஒரு வித்தி. சிக்னல், even though the road is vacant, there is no signal, அது இன்னொரு வித்தி. பின்னாடி ஒருத்தன் ஹார்ன் அடிக்கிறான், காதுல விழுறது, அது வேற வித்தி. The mind is so fast. மனோவேகம் வாயு வேகம் சொல்றோம் இல்லையா? வாயு வேகம் மனோவேகம். மைண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்னா it looks as though everything is happening simultaneously, but it doesn't happen simultaneously. ஒரு க்ஷணிக்கமா தான் இருக்கு எல்லாம். டக்கு 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 டக்குன்னு தாட் வரும்போது உங்களுக்கு எல்லாம் ஒரே நேரத்துல ஆகிற மாதிரி வர ஒரு ஃபீலிங். Don't see everything simultaneously. The thoughts don't happen at the same time. ஏன்னா ஒரு தாட்டுக்கு அப்புறம் தான் இன்னொரு தாட் வரும். ஒரே நேரத்துல எல்லா தாட்டும் வராது. ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளை பத்தின ஒரு விருத்தி, தாட் மைண்ட்ல ஏற்படுறது. ஆப்ஜெக்ட் அந்த தாட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அது சைமல்டேனியஸா இருக்கு. ஓகே, முதல்ல கல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வரைக்கும் அது கல்லுன்னு ஒரு தாட் வருதுன்னு அந்த மாதிரி இமீடியட்லி தி தாட் இஸ் தேர். அது சைமல்டேனியஸ். அதுக்கு பேர் தான் ததாகார விருத்தின்னு பேர். தத் ஆகார வாட்எவர் இஸ் தட், எப்படி எது எப்படி இருக்கிறதோ அப்படியே பார்க்கிறோம். ஆப்பிள ஆப்பிளாக பார்க்கிறோம், கத்திய கத்தியாக பார்க்கிறோம். தத் ஆகார என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்முக்கு ஏற்ற கரஸ்பாண்டிங் விருத்தி, ததாகார விருத்தி. அண்ட் இந்த விருத்தி எப்படிப்பட்டது? மாடிஃபை ஆகக்கூடியது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம், உணர்றோம். பின்னால உடம்பால உணர்கிறோம், மனதால கண்ணால பார்க்குறோம், காதால கேட்குறோம், அடுப்புல ஏதாவது தீ இருந்ததுன்னா அந்த வாசனையும் சேர்ந்து வருது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங்
as though simultaneously. Keep changing so quickly. See, a thought is always still in keeping with what you இந்திரியங்கள் மூலமாக என்ன உணர்கிறோமோ அதற்கு ஏற்ற எண்ணம் தான் மனதில் ஏற்படுகிறது. சரி, இந்திரியங்கள் மூலமாக எனக்கு ஒரு சப்தம், வேறு சப்தம் மட்டும் பாக்குறோமா? பாக்குறோம்னு இல்ல, சப்தம் மட்டும்தான் காதல வாங்கிக்கிறோம்னா இல்ல. சப்தம் எங்க இருந்து வருது, எவ்வளவு தூரத்துல இருந்து வருது, என்ன மாதிரி சப்தம், இதெல்லாம் வேற சேர்ந்து வருது. எந்த காதல் காது கேட்டுது அந்த மாதிரி இல்ல, அப்படிங்கிறோமே. You are also judging at the same time. Your eyes will pick up a color or a light or a distance, height, everything at the same time. ரோட்ல போறீங்கன்னா என்ன டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். ஒரு வண்டி வருதுன்னா என்னுடைய வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அதையும் சேர்த்து பாக்குறீங்க. வண்டியை மட்டும் பாக்குறது இல்ல, அந்த வண்டி எவ்வளவு பெருசுன்னு பாக்குறோம், என்ன லைட்டுன்னு பாக்குறோம், லெஃப்டா ரைட்டா, என்ன போடுறோம், என்ன லைட் போட்டிருக்கான், எல்லாமே பாக்குறோம்ல. ரோட்ல போகும்போது ஒரு காரியத்தை பண்ணும்போது எல்லா விஷயமுமே பாக்குறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஃபார்ம், கலரு, லைட்டு, டிஸ்டன்ஸ், ஹைட்டு எல்லாமே. ஜட்ஜ்மெண்ட் கம்ஸ் அலாங் வித் ஆகாரம். ஆகாரம் ஃபார்மை மட்டும்தான் பாக்குறோம் இல்ல, அதை ஜட்ஜும் பண்றோம். சவுண்டை மட்டும் கேட்கறோம் இல்ல, அதை ஜட்ஜும் பண்றோம். டேஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறதுல அதை ஜட்ஜும் பண்றோம். அதே மாதிரி சவுண்டு, ஸ்மெல்லு எல்லாமே, டேஸ்ட், ஃபார்ம் எல்லாம் ஜஸ்ட் வெறும்னு அப்படியே பிரகாரம் பாக்குறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் we judge. How is it possible that stop it changing? Mind மாறுதில்லை. We are so quick. Our mind is so fast. Such a beautiful instrument. அத்தனை பவர்ஃபுல்லான ஒரு அந்த கரணம். அந்த கரணம்னா ஒரு டூல். அந்த மாதிரியான டூல் அது அதே பார்க்க வைக்கிறது. இப்ப நீங்க ஒரு மொபைலையோ ஒரு லேப்டாப்பையோ பார்த்துட்டு இருக்கீங்க, காதால கேட்டுட்டு இருக்கீங்க, உட்கார்ந்துருக்கு. யூ ஆர் அவேர் யூ ஆர் சிட்டிங். எங்க உட்காந்துருக்கோம்னு நல்லா தெரியுது. ஏதோ பீச்ல உட்காந்துருக்கோம்னு வேற காலை நீட்ட முடியாது, எழுந்து எதுவும் பண்ண முடியாது. சேர்ல உட்காந்துருக்கோம், பத்திரமா இருக்கணும், என்னத்தையாவது பண்ணிடக்கூடாது, பொத்துன்னு விழுந்துருக்கோம், எல்லாம் தெரியறது. டாப்ல ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்கு, காஃபி வாசனையும் வருது, காஃபி லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கான்னு தெரியுது, எவ்வளவு தள்ளி இருக்குன்னு தெரியுது. ஏன்னா கை இப்படி அசைக்கிடக்கூடாது, விழுந்துடும், எல்லா கவனமும் வருது. இதே சமயத்துல டேஸ்ட் ஆஃப் காஃபியும் ஜம்முன்னு ஏறுது. இதெல்லாம் ஒரே நேரத்துல நடக்குது. அது நாக்கு ஒரே நேரத்துல காஃபி வாசனை வந்தது, வாசனையிலேயே ஸ்டக் ஆயிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா, ஸ்டக் மீன்ஸ் யூ நாட் லிட்டரலி ஸ்டக். இட் லுக்ஸ் as though you are stuck. ஏன்னா அதுக்கப்புறம் கவனம் வேற எதுவும் போக மாட்டேங்குது. அதுக்காக எதையுமே கவனிக்கலன்னு இருக்காங்க. இந்த இடத்துல மைண்ட் இஸ் நாட் பேக்கிங் சம்திங் எல்ஸ். Mind is as though stuck on something. சில தாட்ஸ்னா I am stuck with this thought அப்படின்னு சொல்றாங்க. Site, I am stuck with that site. அது பார்த்தேன்னா அதே மைண்ட்ல ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னு நிற்கிது மைண்ட்லயே. It doesn't let you move. அதுக்காக it's not that you are stuck literally. அதுக்கும் நடுவில் எத்தனையோ காரியங்கள் நடக்குது, எதெல்லாமோ யோசிக்கிறோம். The thought keeps coming. The mind is never stuck. And memory, you have a conscious recollection of memory. Yeah, இதுக்குமே கான்சியஸ் ரிகலெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க, மெமரி. சிலதுமே வித்வுட் யுவர் வில் சிலதெல்லாம் ஞாபகம் வருது. நீங்க இதை பத்தி இப்ப ஏன் இந்த ஞாபகம் எல்லாம் வருதுன்னு நினைக்கிற அளவுக்கு சில மெமரி எல்லாம் வருது. The memory of what you already saw, அதுவும் you perceive in the mind. So consciously, unconsciously, memory. இப்படியாக மைண்ட் கீப் சேஞ்சிங் and it has to change. Mind has to change. மைண்ட் தாட்ஸ் மாறிண்டே இருந்தாதான் இப்போ ஒரு சென்டென்ஸ் கேட்குறீங்க, அடுத்த சென்டென்ஸ் கேட்குறீங்க, அடுத்த சென்டென்ஸ் கேட்குறீங்க, இப்ப கேட்குறீங்க, இதுதான் கேட்குறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் சவுண்ட். எவ்ரி டைம் யூ ரிசீவ் a sound, then the thought. It is registered in the form of a thought.
எந்த ஒரு பர்செப்ஷனும் சைமல்டேனியஸ் கிடையாது. அது சொல்றதுக்கு தான் நான் இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன். there is no யுகபத் perception. யுகபத்னா அத்தனை அப்படியே டக்குன்னு எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படியே அப்படின்னு இல்லை. But it appears like that because the mind is fast. The யுகபத் perception is not possible for a human being. It's only for ஈஸ்வரா. ஈஸ்வரனுக்கு தான் யுகபத் perception. ஏன்னா ஈஸ்வரா doesn't need mind. மைண்ட்ல இருந்தா தாட்ஸ் இருக்கும், தாட்ல இருந்தா அடுத்தடுத்து தான் வரும். பகவானுக்கு மனசுன்னு ஒண்ணு கிடையாது. பகவான் doesn't require a mind. பகவான் doesn't have a body mind concept. Samashti, the all mind put together is Ishvara. All Sura Sharira put together is Ishvara. அப்படின்னு நம்ம விராட்ட அது இதுன்னு சொன்னாலும் கூட it is not Ishvara's mind. Ishvara is in the form of the mind. அவ்வளவுதான். He is not the mind. If Bhagavan has a mind, all mind is Bhagavan's mind. Total mind. அப்படின்னு சொன்னா அப்புறம் total confusion, total ignorance இதெல்லாமே பகவானுக்கு வந்துடும். அதனால பகவான் doesn't require a mind. அவருடைய உபாதி மாயா உபாதி. ஈஸ்வரா is all knowing. அவருக்கு என்ன, அவருக்கு அஜ்ஞானம்ங்கிறது இந்த ஃபார்ம் ஆஃப் நாலேஜ். ஞான சுரூபமாக இருப்பவர் பகவான். ஆனா மனுஷனுக்கு மனசு வேண்டி இருக்கு. அந்த மைண்ட் இஸ் நெசசரி. க்ஷணிகமாக இருக்கு. ஃபார் ஜீவா விருத்தி அபேட்சா இருக்கு. விருத்திங்கிறது தாட். தாட் ஃபார்ம் ஹேஸ் டு பி தேர் ஃபார் எ ஜீவா. அதனால ஒவ்வொன்றாக தான் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால்தான் மனசுக்கும், அதனால்தான் அந்த மாற்றங்கள் இருக்கு. மனசுலயும் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொண்டது. அந்த மாற்றங்கள் இருக்கு. அது எதை பார்க்குது? கண்களுடைய தர்மத்தையும் பார்க்கிறது. ஆந்தியம் ஆந்தியம் அதெல்லாம் கூட அது பார்க்கிறது. It is not just enough to have 5 sense organs, finger, etc. Perception-க்கு முக்கியமா வேண்டியது மனசு. Mind is required for modification, நீல பீத்த எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மனசு வேண்டியிருக்கு. விருத்திங்கிறதும் மனசுங்கிறதும் ஒண்ணுதான். எதை மனசு பாக்குறது, எதை ஆப்ஜெக்டிஃபை பண்றது, அதுவும் அனாத்மாவை தான் ஆப்ஜெக்டிஃபை பண்றது, ஆத்மாவே அல்ல. How does the mind perceive? How do we perceive? Mind perceive. How do I, ஜீவாத்மா எப்படி perceive பண்றோம்? How do I perceive everything? கண்ணுக்கு அது மூக்கால தான் பண்றோம். கரெக்ட். எப்படி பாக்குறோம் அதெல்லாம்? We continue that in the next class. After class, Shri Guru Dev Namaha.